தேவையாக இருக்கோ அதை மற்றவங்க செஞ்சால் தானே அது நம்மளுக்கு ஹெல்ப்பு அப்படிங்கிற ஆங்கிளுக்கு தானே இது பாயிண்ட் எடுத்து வைக்கணும். ஆக்சுவலாக பாயிண்ட் எடுத்து வைக்கணும்னா அப்போது சாண்ட்ராக்கும் பாருக்கும் எது கஷ்டமாக இருக்கோ இல்லை எந்த வேலையை இவங்க அவங்க தங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது தானே ஹெல்ப் ஆகும். அப்படி அந்த ஆங்கிளில் எடுத்து வைக்கிறது தானே ஒரு தலைக்கான ஒரு நியூட்ரலான விஷயமா இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு ரிவர்ஸில் தான் வினோத் அட்ரஸ் பண்ணுறாரு. அதை நான் சொல்கிறேன், வினோத் அந்த வக்ர விக்ரமுக்கு வால் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா, கனி குரூப்புக்கு வால் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் முதலேருந்து வால் பிடிச்சிட்டு தான் இருந்தான் அந்த வினோத். அவன் ஒரு கேமராகவே நான் ஒத்துக்கவே இல்லை. அவனும் அந்த கமருதினும் ஆடுற விளையாட்டு. அவன் ஃப்ரெண்டுக்கு 2 பொண்ணுங்களை தொடாமல் கேம் ஆட முடியாது. ஒரு பொண்ணு கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும், ஒரு பொண்ணு கூட கேம் ஆடுறதுக்காக அவளை யூஸ் பண்ணணுன்றது அந்த கமருதீன். அவன்லாம் ஒரு ஹீரோலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் 0 தான். அப்படி ஒரு சீப் கேம் ஆடுறவன 0 தான் சொல்லணும். இவன் வந்துட்டு கானுக்குட்டின்னு அரோரா கூட ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ கேப்டன் ஆனவனே ரொம்ப நல்ல மாதிரி ஒன்று போடுறான். முதல்லனே நீ குரூப்பிசம்குள்ளே தான் இருக்க, டபுள் கேம் தான் ஆடிட்டு இருக்க. ஆனால் இப்போ அது அப்பட்டமாக தெரிஞ்சது நீ வக்ரமுக்கு வால் பிடிக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து அவ பாரு எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டு தான். அப்போ அவளை பேசவே விடாமல் இருந்தேன். ஆனால் உன்ன வந்து கமெண்ட்ஸில் அவள் பேசிக்கிட்டே இருக்கா, இரிட்டேட் பண்ணுறேன். அவளுக்கான நியாயத்தை அவள் பேசுறதுல என்ன தப்பு? மற்றவங்களுக்குலாம் நியாயம் பேசுகிற வக்காலத்து வாங்கிறதுக்கு வக்கு இருக்கிற ஹோஸ்ட் வந்துடுறாரு, இல்லை கனிக்கான நியாயம் பேச வக்கு இருக்கிற விக்ரம் வந்துடுறான், இல்லை அரோராக்கான நியாயம் பேசுகிற வக்கு இருக்கிற எஃப்ஜே வந்துடுறான். இப்படி அவங்கவுங்களுக்கான நியாயம் பேச அப்புறம் வந்து ரம்யா இருக்கும்போது வக்கு இருக்கிற சபரி வந்துடுறான். இப்போ இவங்கவுங்களுக்கெல்லாம் நியாயம் பேசுறதுக்கு ஒரு ஆள் குரூப்பிசம். ஏன் கமருதீன் வக்கில்லாத கமருதீன் நியாயம் பேசுகிற வக்கு இருக்கிற வினோத் வந்துடுறான். அப்போ அரோரா பேசணுன்னா அவன் கமருதீன் அரோராக்குமே அவனுமே சேர்த்து பேசுவான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்களுக்குலாம் வக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தங்களை இவங்க செட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு பேச யாருக்குமே அங்கே வந்து மனசும் இல்லை, என்ன சொல்கிறது, அதுக்கான அங்கே சந்தர்ப்பமும் இல்லை, சூழ்நிலையே இல்லைன்னும் போது அவள் தானே அவளுக்கான பேசி ஆகணும். அப்போ தன் மேலே மட்டும் எல்லா ப்ரெஷரும் வருது, தன்கிட்ட அந்த வேலை வரும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் 2 போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறா. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆதிரை அரோரா பேசும்போதுமே நேற்று அவங்க தான் க்ளீன் பண்ணா. அப்போ உடனே எஃப்ஜே எழுந்துட்டானே, அவன் நல்லா திவாகர் பேர் வச்சுட்டு போனார். அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டு சீக்கு வந்த கோழி கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நல்லா ஆட்டி மண்டை பேசும்போது எனக்கு அப்படியே சீக்கு வந்த கோழி தான் அப்படி தான் தோணுது. ஓகேவா, அவனும் அவன் மூஞ்சும் அப்படின்னும் போது அப்போ நாங்களும் ஒரு வாட்டி சமைச்சா போகிறோம் அப்படின்னும் போது டேய் இத்தனை டீம் ஹவுஸ் கிளீனிங் போன வாரம்லாம் விக்ரம்லாம் இருந்தாங்க, மற்றவங்களாம் இருந்தாங்க, அப்போல்லாம் நீ இப்படி தான் எதிர்னியா? அது என்ன பார்வனை மட்டும் உங்களுக்கு டார்கெட் பண்ண அவ்வளோ தக்காளி தொக்குன்னா அதுக்கு இடம் கொடுத்தது இந்த ஹோஸ்ட்டு தான், அதுக்கு இடம் கொடுத்தது இந்த ஹோஸ்ட்டு இந்த பிபி டீம் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போது யாருமே தனக்கான வாயை திறக்க மாட்டாங்கன்னா அவளுக்கான ஸ்டாண்டை அவள் எடுக்கிறான்னா அவள் கூட சேர்ந்துருக்க சாண்ட்ரா சுத்தமாக வாயை திறக்கிறது இல்லைன்னும் போது இவள் கத்தி வர லாபத்தில் அவள் லாபம் பார்ப்பா. அது நஷ்டமாயிடுச்சுன்னா அந்த நஷ்டத்தை மொத்தத்தையும் தூக்கி பாரு மேலே போட்டுருவா. இப்படி தான் அவள் கேம் ஆடிட்டு இருக்கா. ஒன்று இந்த ஆங்கிளில் அப்போது எஃப்ஜே வந்து சமைக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல விக்ரமும் கமருதீனும் நாங்கள் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். உடனே எழுந்துக்கிட்டான். அப்போ இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆதிரி எழுந்துக்கிறான். ஏமா ஆதிரி உனக்கான நியாயன்ற மாதிரி போன வாரம் ஏதோ கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் நியாயம் பேசினாங்க, அதுவே நீ கிசு கேட்டோன்னே அங்கே கீஞ்சு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இப்போ திருப்பி அவன் எஃப்ஜே ஆதிரி அரோரா நீங்கள் 3 பேரை சேர்ந்து பாரு டார்கெட் பண்ணுறீங்க. அப்போ நீ உள்ளே போனது பாரு கேமை ஸ்பாயில் பண்ணதான். எஃப்ஜே உனக்கான நியாயம் கொடுக்கவோ இல்லை உனக்கான பேரை இமேஜை டேமேஜ் பண்ண இருக்க காப்பாற்றிக்குவோம். இல்லை இன்னும் கன்ஃபெஷன் ரூமில் ரொம்ப நியாயம் மாதிரி உத்தமி மாதிரி அழுது அப்படியே எனக்கு நியாயம் கிடைக்கணும், வெளில பேர் கெட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு. இதுதான் உன் பேர் கெட்டு போனதை நீ காப்பாற்றிக்கிற லட்சணமா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ வந்துட்டு ஆதிரியை வந்து சொல்லும்போது அதான் அவர் சொன்னார் வினோத், அவங்களுக்குள்ளே அதை பேசிக்கிறாங்க, நீங்கள் நடுவில் வரீங்கன்னு உருப்படியாக அந்த பாயிண்ட்டாவது அந்த மனுஷன் சொன்னார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த பாயிண்ட் அங்கே சொல்லிட்டு திருப்பி வந்து பார்வை வேலை வாங்குறதுல தான் ஒரு கார்னராக பண்ணாருன்றது நீங்கள் 1 ஹவரில் பார்த்துருப்பீங்க. லைவில் இது இன்னும் ஜாஸ்தியாக ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன சமாதானம் சொல்கிறாரு. அப்போதைக்கு அப்போ வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி பாருக்கு ஒரு சமாதானம் சொன்னாலுமே அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, விக்ரம் டீமும் இதுவும் நீங்கள் பேசாதீங்கன்னு ஆதிரியும் எஃப்ஜியும் ஆஃப் பண்ணாலுமே அதுக்கப்புறம் போய் விக்ரம் கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்கிறாரு விக்ரம் கிட்ட பாரு கிட்ட, இந்த பாரு அவங்க உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க, சும்மா அந்த மாட்டை பல்லு பிடிச்சி பார்க்க முடியுமா அப்படின்ற கதையை அவங்க என்ன செய்கிறாங்களோ அது வரைக்கும் போகுது. நீங்கள் சொல்கிறத அவங்க செய்யணுன்னா அதுக்கு அப்பா நான் தான் சொல்கிறேன், ஹெல்ப்புனா என்ன, அவங்களுக்கு அந்த ஹெல்ப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அது ஹெல்ப்பு. ஒன்றும் இல்லாத ஹெல்ப்பு யூஸ்லெஸ் ஹெல்ப்பு எதுக்கு ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்வை தான் ஆஃப் பண்ணி வச்சாரே தவிர வினோத் விக்ரம வேலை செய்ய சொல்லியோ கமருதீனை வேலை செய்ய சொல்லியோ சொல்லலை. ஒன்று அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஏங்க இத்தனை வாரத்தில் எவ்வளோ வாட்டி ஒரு கேப்டன் மாறும்போது அந்த ஃப்ரிட்ஜை திறக்கிறது க்ளீன் பண்ணுறதுங்கிற விஷயங்கள் நடக்கும்.
ஒரு வாட்டி சுபி வியானாக்கு கூட இந்த விஷயங்கள் நடந்துச்சு. சுபி வந்து கிச்சன் டீம் தான் க்ளீன் பண்ணா. அந்த ஃப்ரிட்ஜை எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அது என்ன வியானா வந்து நடுவில் வந்து சுபிக்கும் வியானா கூட ஒரு வாட்டி முட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல யாருமே ஏன்னா மண்டே ஆகும்போது பழைய கேப்டன் தான் ஒன்று இருக்கும், இல்லை புது கேப்டன் வந்த அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் வரும்னு சொல்லும்போது நீங்கள் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சாண்ட்ரா கிட்ட கொடுக்க உங்களுக்கு வாய் இருக்கா? இல்லை ஹெல்ப்புக்குன்னு வந்த கமருதீனையோ விக்ரமே கூப்பிட வாய் இருக்கா? அந்த பொண்ணு தானே க்ளீன் பண்ண சொன்னீங்க. அதை தான் சொல்கிறாள், ஃப்ரிட்ஜை திறக்கும் போது கீழே 1 2 விழுந்துச்சுன்னா அந்த இடம் க்ளீன் பண்ண முடியாதா? இல்லைனா வந்து அது கீழே விழாமல் எடுக்க முடியாதுன்னா விழுந்த அப்புறம் அது கொஞ்சத்தை க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் பாரு கூப்பிட்டு தான் அது எவ்வளோ நேரம் ஆக போகுது பாரு, எவ்வளோ நேரம் ஆக போகுது பாரு அப்படின்னு சொல்கிறியே. உனக்கெல்லாம் உனக்கு மனசாட்சி இல்லை? நான் கேட்குறேன், அந்த வினோத்தை அவனுக்குள்ளே கொடி பிடிக்கிறீங்களே, ஆம்பளை ஃபேன்ஸ் தானே அவனுக்குலாம் கொடி பிடிக்கிறீங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் கொடி பிடிக்கிறீங்க. அதே ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த பொண்ணுக்கு நடக்கிற அநியாயத்துக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நான் கேட்குறேன். அந்த பொண்ணு மட்டும் வேலை செய்யணுன்ற மாதிரி எல்லாரும் டார்கெட் பண்ணுறானுங்க. இவ்வளோ வந்து 5 நிமிஷம் ஆக போதா பாரு, இது பெருசு. ஏடா நீ சொன்னதை அந்த பொண்ணு செஞ்சிருச்சு, நீ சொன்னதெல்லாம் ஒத்துக்குச்சு, நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னதையும் எல்லாத்தையும் ஏற்றுக்குச்சு. அதுக்கப்புறமா ஏன் நீ நாமினேட் பண்ணாவல? ஏன் நாமினேட் பண்ண? அந்த காரணம் சொல்லி உன் ஃப்ரெண்டை நாமினேட் பண்ண வேண்டியதானே? உன்னை கேள்வி கேட்டானே அவன் என்னது மற்றவங்கலாம் வந்துட்டு ஆதிரியெல்லாம் கூட எழுந்து பிரச்சனை பண்ணாங்க, ஆர்கியூ பண்ணாங்க. அவங்களெல்லாம் நீ நாமினேட் பண்ணி எஃப்சேவ் பண்ணி ஆதிரி பண்ணி எதுக்கு என் பார்வை பண்ண? ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? புரியல. உன் ஃப்ரெண்டு அவன் கூட சுற்றினா அதுக்கு அவன் என்ன பண்ணுவா? உன் ஃப்ரெண்டு கேமை காப்பாற்றுறியா? உன் ஃப்ரெண்டு கேமை காப்பாற்றினா டீமை வந்து அவனே வெளில எடுத்துற சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எங்கள் பாரு கேமையும் காப்பாற்றினா அவன் வெளில போனால் நிம்மதி தான். அப்படி உங்களுக்கு அவங்க ஆம்பளைங்க கேம் முக்கியம்னா அந்த பொண்ணோட கேம் அந்த பொண்ணுக்கு முக்கியம்னு பேசினா அந்த பொண்ணு பேசினா மட்டும் உங்களுக்கு குத்துது கூடாதா? மண்டை வலிக்குதா? அப்படி தான் எனக்கு இருக்குது, ஆத்திரமாக வருது. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த நீ சொன்ன வேலை அந்த பொண்ணு செஞ்சிருச்சு. செஞ்சதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணு நாமினேட் பண்ண, நாமினேஷனில் வர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு மென்டாலிட்டி, மைண்ட் செட், ஒரு சீப் மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் எனக்கு காண்டாகுது. ஒன்று இது ஒன்றாச்சா? அப்போ எவ்வளோ பேசினவன் இது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா பாரு, இதுக்கு போய் பண்ணுற, இது மட்டும் செஞ்சிருப்பாருன்னா நீ சொன்னியே. எஃப்ஜே நேற்றுலேருந்து 2 3 வாட்டி மைக்கு சரியாக போடலன்னு கத்திக்கிட்டே இருக்காரு பிக் பாஸ். கனியும் கத்திக்கிட்டே இருக்காரு. 2 3 வாட்டி நேற்றுலேருந்து கனி போடுங்கன்னு இன்றைக்கி கூட பேசும்போது, நேற்று கூட பேசும்போது, கிச்சனில் இருக்கும்போது ஓடி போய் மைக் போட்டது. அப்போல்லாம் வந்து கனியும் வந்து இப்போ எல்லாருக்கிட்டே நல்லது போய் சொல்லணும், அந்த சாரி சொல்லிட்டு நல்லது சொல்லணும்ல, மைக் போடலன்னா அதை கூட 1 2 பண்ணாங்க. ஆனால் இந்த எஃப்ஜே 2 வாட்டி பண்ணான். ஒன்று கிச்சனில் இருக்கும்போது ஒரு வாட்டி பண்ணுறான், பெட்ரூமில் இருக்கும்போது ஒரு வாட்டி பண்ணுறான். அப்போ வந்து அந்த வெயிட் ஏதோ கிச்சனில் தூக்கி வச்சு அதனால மைக் கட்டினா மைக் போடுங்கன்னு பிக் பாஸ் நீ பேசலை. ஆனால் மைக் போடுங்கன்னு சொன்னப்பறம் அது பனிஷ்மெண்ட் கொடுத்து தானே ஆகணும். போய் வந்து வெளில இருந்த வினோத் கடகடன்னு ஓடி போய் மைக் போடலையா இப்போ சொல்லு எல்லாருக்கிட்டே. இல்லை வினோத் நான் பேசலைண்ணா, நீ பேசலாம். ஆனால் பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணிட்டார்ல, பிக் பாஸ் மதிக்க முடியல. இப்போ எங்கே போனான் அந்த வக்ர விக்ரம் பாய்? அவனுக்கு எங்கே போச்சு? இப்போ நீ பேசலாம். ஆனால் பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணிட்டார்ல, அங்கே வாய்ஸ் வந்துடுச்சுல, பிக் பாஸ் வாய்ஸ். நீ வந்து சாரி சொல்லி தான் ஆகணும்னு சொல்ல வேண்டியது தானே. உடனே வந்து அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அப்போ உடனே ஆதிரை சொல்ல வேண்டியது தானே, சாரி தானே சொல்லணும். எல்லார்கிட்டையும் நல்லது கூட சொல்ல வேணாம், சாரி அது சொல்லுன்னு கெஞ்சுறான். ஏன் நீ தலை தானே? அந்த பொண்ணுகிட்ட மட்டும் அவ்வளோ வாயாடினால, அவ்வளோ வக்கனையாக பேசினால, அவ்வளோ வக்கு இருக்க மாதிரி பேசினால, இவங்கிட்ட என் வாயை கொடுக்க மாட்டேற, பயப்படுறியா? நீ ஆம்பளை தானே, அந்த ஆம்பளை கிட்ட பேச உனக்கு தைரியம் இல்லையா? விக்ரம் கிட்ட பேச உனக்கு தைரியம் இல்லையா? எஃப்ஜே கிட்ட பேச உனக்கு தைரியம் இல்லையா? சாண்ட்ரா கிட்ட கேள்வி கேட்க உனக்கு தைரியம் இல்லையா? உன் தைரியம் இல்லை பாரு கிட்ட மாட்டேன். அந்த வீட்டு ஆம்பளைங்க எல்லாருக்கும் தைரியம் பாரு கிட்ட மட்டும்தானா? மற்றவனுக்கிட்ட சண்டை போடுவோம், நேரடியாக கேள்வி கேட்கவோ, இல்லைனா வந்து ஒரு பஞ்சாயத்தை சரியாக அட்ரஸ் பண்ணவோ தைரியம் இல்லையா? கேட்குறேன் நான். அப்போ அவன் எஃப்ஜே கடைசி வரைக்கும் அவன் கேட்கவே இல்லைங்க. அவன் சாரியும் கேட்கல, போய் எல்லார்கிட்ட அந்த நல்ல விஷயமும் சொல்லலை அந்த மைக் போடாததுக்கு. எஃப்ஜே உடனே வந்து சரி இனிமேல் பண்ணாத எனக்கு தெரிஞ்சால் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு அப்படியே ஆஃப் பண்ணிட்டான். ரைட்டாக அந்த இடத்துல விக்ரம் எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் யாருமே எதுவும் சொல்ல. கொஞ்சம் ஆதரி அப்படி ஆரம்பித்தா அவளே ஆஃப் ஆயிட்டா. அதுக்கப்புறம் இதே மாதிரி பெட்ரூம்லேயும் ஒரு வாட்டி நடந்துச்சு. நான் வந்து போட்டு தானே இருக்கேன், நான் எடுத்து தானே இப்படி தான் நான் பண்ணேன், ஆனால் நான் பேசல. நீ பேசல, வாய்ஸ் வந்துடுச்சுல. திருப்பி உள்ளே போயிட்டு அது அப்போ மைக்கு திருப்பி நம்மளுக்கே காட்டல வாய்ஸ். என்னமோ சொல்கிறார் வினோத், இல்லை நீ இப்படி பண்ணால் மற்றவங்க கேட்பாங்கன்னு ஏதோ சொல்கிறார், வெறும் வாயில் மட்டும், அதுவும் நம்மளுக்கு காட்டலை. அப்போ 2 3 இடத்துல அவன் எஃப்ஜேவை மைக் போட சொல்லி பிக் பாஸ் சொல்லியுமே அதை ஒரு பனிஷ்மெண்ட்டாக அவன் அட்ரஸும் பண்ணலை. அவனை செய்ய சொல்லி இந்த வினோத், தைரியம் இருக்கிற வினோத் கேட்கல. ஆனால் பாருகிட்ட மட்டும் ஒரு வாய்ஸ் செல்லுபடி ஆகுது. ஒன்று இது ஒன்றாச்சா? ஸோ இவ்வளோ விஷயங்களை வினோத் பண்ணுறான் அப்படிங்கிறதும் சாண்ட்ராக்கு தெரியுது. அப்போ அமித் வந்து ஏதோ ஒரு இடத்துல வினோத்லாம் ஒரு சிலர் நியாயமாக இருக்காங்க, ஒரு சிலர்னா வினோத்லாம் நியாயம்லாம் சொல்லாதீங்க, அவரும் இங்கேருந்து அங்கே பேசுகிறாரு, அங்கேருந்து இங்கே பேசுகிறார், டபுள் கேம்லாம் ஆடுறாருன்னு. ஏமா நீ இவ்வளோ கணக்கு போடுறல, இவ்வளோ கிராப் பண்ணுறல, அதே நீ பிளாஸ்மாவில் சொல்ல மாட்டேங்கிற? அதை வச்சு நீ ஏன் நாமினேட் பண்ண மாட்டேங்கிற? அதை வச்சு நீ ஏன் கேம் ஆட மாட்டேங்கிற? அப்படியே பயந்துட்டு உட்காந்துருக்கியா? இல்லை உன் கேமே இப்படிதான் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களாம் சண்டை போட்டு வம்ப வலிச்சு வாயை கொடுத்து பகையை சம்பாதிக்கிறவங்களாம் முட்டாளா? எனக்கு புரியல. இது அமிதா அவ்வளோ தூரம் போய் வினோத் திவ்யா விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பேசணும், உங்களுக்கு அவ்வளோ மைண்டில் இருக்குன்னா நீங்கள் பேசணும். நான் ஏன் பேசணும்? நான் பேசினா எல்லாரும் என் பக்கம் திரும்புவாங்க, அது எதுக்கு எனக்கு வேணும்? இவங்களாம் குரூப்பாக சேர்ந்து என்ன அடிப்பாங்க, அது எனக்கு தேவையில்லை. அப்படின்னா அப்புறம் எதுக்கு கேமில் உட்காந்துருக்க? அவனை கேட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கல, அப்படியே கிளம்பு, கேட்டை திறந்து விட சொல்லி.
அதுதானே கேமு. எனக்கு விக்ரமாத்தை தான் சொன்னா, நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அது கான்ஃப்ளிக்ட் வர்றது பேசுறது அந்த கான்ட்ரவர்சி ஆகிறதானே கேமு. நீங்கள் கான்ட்ரவர்சிக்குள்ளேயே வரமாட்டா, கான்ஃப்ளிக்ட் அட்ரஸே பண்ண மாட்டேன்னா எப்படி? இதே கேமுக்கு வெளியில் இருந்தால் நம்ம பண்ணணும் பண்ண வேணாம் நம்ம சாய்ஸ். ஆனால் இந்த கேமே இப்படி தானே. எனக்கு வேணாங்க இந்த கேமு, எனக்கு அது தேவை இல்லைங்க, எனக்கு அது வராதுங்க, என் கேரக்டர் அது இல்லைங்க அப்படின்றா. அப்புறம் வெளில கிளம்பு, நீ ஒன்றுமே பண்ணாதுக்கு அப்போ உனக்கு வாயை போய் பார்வதி எல்லாத்துக்கிட்டையும் பேசணுமா? பார்வதி உனக்கு சமரசம் பேசணும், கனிக்கிட்ட போய் பேசணும், இல்லை உன் கூட உட்காந்துருக்கனாலே பார்வதி எல்லாரும் திட்டுவாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிற இடத்துல உனக்கு வயிறு வலி வந்துடுச்சு, உனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ இவளோட வேலையும் சேர்த்து அவ செய்யணும், அந்த வினோத் சொல்கிற வேலையும் செய்யணும். இந்த வக்ர விக்ரம் வந்து சுற்றிக்கிட்டே திரிவான். பாரு வந்து நல்லா செய்கிறாளா இல்லைன்னு அவள் பின்னாடியே திரிவான். அவன் பின்னாடி இவன் வினோத் திரிவான் வக்ரம் பின்னாடி. அப்படி இருக்கும்போது அவளையே நொங்கி எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்போ இவளை கேட்கறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் துப்பு இல்லை, இந்த சாண்ட்ராவை. ரைட்டா? அப்போ இன்றைக்குமே அவன் வினோத் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து போய் நான் பேசினேன் சாண்ட்ரா கிட்ட. இப்போ எல்லாருமே வந்து பேசுகிறோம் பாட்டு பாடுறோன்னா அவங்க மட்டும் தனியாக உட்காந்தா இப்போ என்ன இவங்க சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்ண போகிறாங்களா ஜனங்க கிட்ட? அந்த பொண்ணை சேர்த்துக்கவே இல்லை, அந்த பொண்ணு பாவம் அப்படி இப்படின்னாக்கா போய் கேளாத, தைரியமாக அதை சொல்லி நாமினேட் பண்ணுங்க. ரொம்ப வலிங்க. எதுக்கு பின்னாடி உட்காந்து காசிப் குசுன்னு காசிப் மட்டும் பேசுகிறீங்க? அது அவள் முன்னாடியே பேசுங்க. இது நீங்கள் ஆடலைன்னா நாங்கள் உங்களை நாமினேட் பண்ணுவோம், நீங்கள் இந்த கேம்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் இது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா எனக்கு பிரச்சனை வேணாம், எனக்கு பஞ்சாயத்து வேணாம், எனக்கு இப்படி தான் கேம் ஆட தெரியும், இல்லை நான் இப்படி தான் நான் ஏன் ஆடினா அப்படின்னா அப்போ நீயே ஆடணுன்னா நீ ஆடாத வெளில போயிரு. அப்போ பேசி அப்போ எல்லா இடத்துக்கும் போய் பேசி பஞ்சாயத்து வலிச்சு இல்லை வம்பு வலிச்சு ஆடிட்டு இருக்கா அவள் பாரு என்ன முட்டாளா? இல்லை அவங்கவுங்க கான்ஃப்ளிக்ட் அவங்கவுங்க தான் சமாளிக்கணும்னு அந்த வீட்டில் ஒரு ஸ்டாண்டு ஏதோ ஒன்று அவங்கவுங்க நெகட்டிவாக பின்னாடியாச்சும் காசிப் பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல. ஒன்றுமே பண்ணாமல் கேட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு உனக்கு சும்மா சம்பளம் கொடுக்கணுமா? சேனலும் வச்சு தானே இருக்காங்க, அதே ஒரு ப்ரொமோவாக போட்டிருக்கானுங்க பாரு, அவள் ஆடுற கேம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியல. இதே பாரு 2 நாள் அப்படி உட்காந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாரு கேம் ஆடுறா, அவள் பாட்டு கம்முன்னு உட்காந்தா ஒன்றுமே பண்ணல, அவள் ஆடுறதுலாம் ஒரு கேமுன்னு இதில் ஒரு ப்ரொமோ வேறு, இதில் வந்து இவ்வளோ வேறு உள்ளே வேறு வச்சுருக்காங்க அப்படின்னுவீங்க. அப்போ சாண்ட்ரா கொடி பிடிக்க மாட்டோம் ஒரு கூட்டம் இருக்குது அப்படி தானே? எனக்கு புரியல. இப்போ இந்த வக்ர விக்ரமும் வந்து இவனை நாமினேட் பண்ணியிருக்கணும்னா ஆப்வியஸாக விக்ரமன் நாமினேட் சாண்ட்ரா பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை? அப்போ கமருதீனை பண்ணது நான் தப்புன்னு சொல்லலாம், அவனுக்கு அது தேவைதான். ஆனால் அந்த இடத்துல பாரு கமருதீன் விஷயத்தில் ஒரு பிளேவை சாண்ட்ரா பண்ணுறான். இதை வந்து நீ டைரெக்டாக பாருவை வந்து கமருதீன் ஏமாத்துறான், 2 பொண்ணுங்களை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நீ நியாயம் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. நீ திவ்யாக்காக தான் திருப்பி பண்ணுற. திவ்யாவுக்கும் எஃப்ஜோ 2 பொண்ணுங்க. ஏமா உன் பஞ்சாயத்தே ஊர் கிழியுது, நீ உன் புருஷன் பஞ்சாயத்துக்கு கேம் ஆடுறன்னு சொல்கிற, உன் புருஷனை வெளில அனுப்புனா திவ்யாவை வந்துட்டு கேம் ஆட போகிறான்னு சொல்கிற. அப்போ நீ திவ்யாவை தான் நம்ம நாமினேட் பண்ணோம். திவ்யாவை பேசின எஃப்ஜேவையும் கமருதீனையும் பண்ணுறேன்னா நீ புரியல, நீ என்ன கேம் ஆடுற அப்படின்னு. சரி, அந்த கேமை வந்து பேசினா தானே வெளியில் தெரியும். உனக்கும் உங்களுக்கும் திவ்யாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கும் கனி தேன் இவளை அவச்சின்னு சொன்னதும் கனியை சொன்னதும் அவள் கனி பேசும்போது இவன் மூஞ்ச திருப்பிட்டு போனதும்லாம் கதெல்லாம் பேசுகிறல்ல நல்லா வக்கனியா. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ப்ரோமோல, உங்களுக்கு வரும் எபிசோட்லையும் அதெல்லாம் பேசணும். அதை முகத்துக்கு நேராக பேசி நாமினேட் பண்ண வேண்டியது தானே. அமித் சொல்கிறேன், நீங்கள் பேசினாதான் பல விஷயங்கள் வெளில வரும். அப்படி ஒன்றும் எல்லாரும் விட்டுற மாட்டாங்க. ஒரு பக்கமாக அவங்க மேலே திரும்பினா ஏன் நேற்று வந்து அந்த பீரியட்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாரும் வீடியோ பக்கம் திரும்பினேன்னா நான் அதான் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே அந்த வீட்டில் பீரியட்ஸ் வரும் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்படி பீரியட்ஸ்னு சொல்கிற இடத்துல போன அந்த வார்டன் டாஸ்கில் அந்த பொண்ணு பீரியட்ஸ்ன்னு சொல்லும்போது யார் அதில் காதில் வாங்கினீங்க? அவ்வளோ வேலையை அந்த பொண்ணை செய்ய விட்டுட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அப்படி பேசும்போது நீங்கள்லாம் வேடிக்கை பார்க்கும்போது இப்போது அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அவள் சாண்ட்ரா கையில் எடுத்து நீ அதை கையில் எடுக்காத, ஆனால் அதனால் வேலை செய்ய மாட்டா முடியாதுன்னு வினோத்துக்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அங்கே வாயே வரல வினோத்துக்கு பேசுறதுக்கு. ஓகேவா? அப்போ பீரியட்ஸ்ன்னு வர பட்சத்தில் அப்போ டாஸ்க்குன்னு சொல்லிட்டு பாரு கூட பீரியட்ஸ்ன்னு சொல்லி அந்த டாஸ்க்கை விளையாடாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? பிபி டீம் வெளில அமைச்சிருப்பாங்கல்ல, இல்லை அங்கெல்லாம் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அவளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு ரீசன்னு சொல்லி பண்ணாங்க. ஏற்கனவே அந்த அமித் அப்படி தான் சொன்னான், ரைட்டா? அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அப்போ சாண்ட்ராக்கு ஒரு நியாயம், பாருக்கு ஒரு நியாயமா? எனக்கு புரியலை. இது உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் அப்போ சாண்ட்ரானா ஒரு மாதிரி பாருனா ஒரு மாதிரியா? அப்போ பிக் பாஸ் டீமுக்கும் சாண்ட்ரானா ஒரு மாதிரி பாருனா ஒரு மாதிரியா? ரூல்ஸை மீறினதுன்னு சொல்லி மைக் காட்டி வச்சதுக்கு அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களே. இப்போ ரூல்ஸை மீறினது அப்படிங்கிற கேட்டகரியில் வினோத் சொன்ன ரூல்ஸை சாண்ட்ரா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாரு தான் அதை பண்ணாங்க. அப்புறம் ப்ரெசென்ட் போனோடனே ரூல்ஸை மீறி கேட்டுக்கு வெளில போனாங்க. அப்படியே அனுப்ப வேண்டியது தானே, எதுக்கு உள்ள உட்கார வச்சுருக்கீங்க? அப்போ கனி கொடுத்த ரூல்ஸை 2 வாட்டி மீறினாங்க. அப்போ வந்து நீங்கள் அது எதுவுமே கேட்கலையே. ஏன் எஃப்ஜே 2 வாட்டி ரூல்ஸ் மீறினா 2-3 வாட்டி பண்ணால் அவனை பனிஷ்மெண்ட் சொல்லி கூட தலை எதுவுமே சொல்லலை. அவன் வாயிலாம் பாருக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வினோத் வாயிலாம். இதில் இன்னொன்று வேறு இப்போ நடந்துச்சு. இப்போ வந்து லைவில் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் வருமா இல்லை டெவில் டாஸ்க் வருமா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கனி சொல்கிறா ஃப்ரீஸ் டாஸ்க்லாம் வரணும் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து இந்த போன சீசனில் ஹேர் கலரிங் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, மஞ்சரி சொல்லி இவன்
ரயான் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் விஷால் வந்து அந்த சாப்பிட்ருப்பான் சாப்பாடு. அப்புறம் தண்ணி குடிக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து ஜாக்குக்காக ஒருத்தங்க பண்ண அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ என்ன பண்ணுவாங்க டாஸ்க்குன்னா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது கனி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த சீசன் எப்படி வரும், இப்போ அந்த ஹேர் கலரிங் பண்ண சொல்லுவாங்க, இப்போ ஒரு சிலருக்குலாம் அப்போ கூட பார்வை தாங்க எக்ஸாம்பிளாக எடுக்கிறாங்க. வெஞ்சன்ஸ் அப்படி கொட்டுறானுங்க. அவள் சொல்கிறா கனி, இப்போ பார்த்தீங்கன்னா பாருக்கு வந்து இப்போ முடினா ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலையாக அவங்களுக்கு கூட அந்த பாய் கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, முடி கட் பண்ணிக்க சொல்லலாம் செய்யலான்னா, அப்போ வந்து இவளையும் சொல்கிறா, சப்போஸ் எனக்கு கூட அந்த மாதிரி சொல்லலாம், இல்லை பாருக்கு கூட சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அவன் வினோத் கேட்குறான், அது அவங்களே செஞ்சுக்குமா நம்ம செய்யணுமா அப்படின்னா, இல்லை அது கன்வின்ஸ் பண்ணி எப்படி வருமோ அப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளேயும் என்ன சொல்கிறான், அப்போ அவங்க தூங்கும் போது கட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாங்க பச்சையா. டேய் ஏன்டா இவ்வளோ வன்மமாடா உங்களுக்கு, இதே இன்னும் உன் அக்கா தங்கச்சும் கூட போகிறேன் அப்போது நான் கேட்குறேன், இது ஒரு கேமாக தான் பார்க்கணும், டாஸ்க்காக தான் பார்க்கணும், இதுக்கு ஒரு கும்பல் வரும். அப்போ பார்வாடுறதும் கேம் தானே, அவளும் கேமுக்காகவோ டாஸ்க்குக்காகவோ என்ன வேணால் பண்ணால் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு ஆம்பளை பண்ணால் அது கெத்தாகும், பொண்ணு பண்ணால் மட்டும் அது தப்பாகுதா? எனக்கு புரியலை. அவன் அனாயிங் பண்ணுறான், இரிட்டேட் பண்ணுறான், சண்டை போட்டே ஆடுறலாம் கேமா, வாயை வந்து இப்படி பண்ணுறது கேமான்னா, அப்போ இவன் வின் பண்ணணுன்றதுக்காக அவன் சொல்கிறான். அப்படியே அப்போ அவங்ககிட்ட சொல்லி அவங்க தான் அதை செய்யணுமா, இல்லை அவங்க தூங்கும்போது நம்ம கட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமாவே அடுத்து வந்து உடனே வந்து அவன் அங்கேருந்து உடனே வந்து விக்ரம் சொல்லிடுறான், இது வம்பா போயிடும் நம்மளுக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இல்லை ப்ரோ அது வரும்போது பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றான் விக்ரம். உடனே வந்துட்டு என்னெல்லாம் வந்து முடியெல்லாம் கட் பண்ண சொன்னால், முடியெல்லாம் கட் பண்ணால் எனக்கு அசிங்கமாயிரும் அப்படின்றான் அவன் வினோத். ஏன்டா உனக்கு முடி கட் பண்ணால் அசிங்கமாயிரும், அந்த பொண்ணு தூங்கும்போது முடி கட் பண்ணால் மட்டும் உனக்கு கெத்தாயிருமா? கேவலமா இல்லை? நீங்களாம் கல்யாணம் ஆனவங்க தானே, வீட்டில் உங்களுக்கும் வந்து பொண்டாட்டி அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கும் தெரியும்ல. உங்கள் வீட்டு பொண்ணுங்கன்னா ஒரு மாதிரி, மற்றவங்க வீட்டு பொண்ணுங்கன்னா ஒரு மாதிரியா? எனக்கு புரியல. இதில் இன்னொரு இடத்துல நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த சபரியும் திவ்யாவும் பேசினது கேவலமாக பேசினாங்க. சபரியும் திவ்யாவும் நேற்று லைவில் அவன் சபரி ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுகிறான். முன்னாடியே அது முழுசாக சகுனியாக இருக்கான், நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த திவ்யாவை போடின்னு சொன்னதுக்கும் அந்த கமருதீன் காக்கா வந்து அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கெல்லாம் வீக்கெண்டில் அந்த விஜய்ஸ் அட்ரஸ் பண்ணார். அப்போ வந்து அவள் சொல்கிறா, பார்வை பார்த்தா ஜெகன்மோகினி மாதிரி இருக்குது, அவள் ட்ரெஸ்ஸோ அது அமித் பக்கத்தில் உட்காரும் போதுனா ஏதோ லேகிய வச்சுட்டா போல இருக்குது அமித்துக்கு, அதனால தான் வந்துட்டு அப்படியே அமித் திரியிறாரு அப்படின்னும் போது அவன் சபரி சொல்கிறான், தனியாலாம் பாரு லேகியெல்லாம் வைக்குவானா, பாருவே ஒரு லேகியம் தான் அப்படின்றான் சபரி. அந்த விஜேஎஸ் ஹோஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து கேட்க மாட்டானா கேள்வி? ஒரு பொண்ணு இவ்வளோ மோசமாட கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்க? அந்த பொண்ணு யாரை பற்றியாச்சும் பின்னாடி பேசியிருக்காடா? கேம் ஆடுது, கத்துது, திட்டுது, எல்லாமே தான் அந்த பொண்ணு பண்ணுது. இந்த கமருதீன் கிட்ட கேவலமாக வந்து ஏமாந்து போய் வந்து அவள் பேரை கெடுத்துட்டு உட்காந்துருக்கா. அவளோட அந்த ஒரு வெகுளித்தனமோ இல்லை அவளோட அந்த முகத்துக்கு நேராக பேசுகிற குணமோ அவருக்கு மைனஸாக தான் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பொண்ணு லேகியோன்னு சொல்கிறது, அவள் லேகிய வச்சுட்டான்னு சொல்கிறது, ஏம்மா திவ்யா நியாயம், வாயில் பொய்யை தவிர எதுவும் வராதுன்னு தெரியும், ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ பேசுவே நீ? உனக்கு தான் ஓட்டு போடுது ஒரு கூட்டம். எனக்கு அந்த மைண்ட் செட்லாம் என்னன்னே புரியல. இவனுங்களாம் லைவ் பார்க்குறானுங்களா, பார்த்து அதை அப்படியே முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறானுங்களா, இல்லை லைவை பார்க்காம 1 hour மட்டும் பார்த்துட்டு ஓட்டு போடுறானுங்களான்னு தெரியல. ஏம்மா இன்னும் ஒரு போடின்னு சொன்னா, இல்லை கமருன்னு சொன்னால் அவ்வளோ அழுது சீன் போட்டு நீ ஒரு பொண்ணு இப்படி கேரக்டர் அசாசினேட். கேம் பற்றி பேசுங்க, தப்பில்லை. அவள் கேம் ஆடுறது பிடிக்கல, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு பேசுங்க. அப்படியா பேசுவீங்க? எனக்கு புரியல. எனக்கு ஆத்திரமா வந்துச்சு இந்த சபரி பண்ண திவ்யா பேசுனதெல்லாம் பார்த்து. இவனுங்களுக்குலாம் எப்படா ஓட்டு போடுறீங்க? மனசாட்சி இல்லைடா உங்கள் வீட்டு பொண்ணுங்கள, அது பொண்ணுக்கு பொண்ணா அவன் நியாயத்துக்கு பேசுகிறாளாம்மா திவ்யா. இதுவாடி உன் நியாயம்? கேட்குறேன், நானே ஒரு பொண்ணாக கேட்குறேன், இதுவா உன் நியாயம்? உன்னை பிடிக்கலன்னு அந்த பாரு பொண்ணு முகத்துக்கு நேராக சொல்கிறாரு. யாரையாச்சும் பற்றி அந்த பொண்ணு பின்னாடி பேசுதா இப்படி அநியாயமாக வன்மத்தை கொட்டுற மாதிரி? கேம் பற்றி பேசுது, ஆனால் இப்படி வக்கரமாக பேசலை, இப்படி அநியாயமாக பேசலை. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், லைக் போடுங்க, ஷேர் போடுங்க.